ஆனதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தரலாம். காவேரியோட குழந்தையும் கங்காவோட குழந்தையும் ஹெல்த்தியாக பிறக்கணும், எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அங்கே வந்துட்டு வளகாப்புக்காக எல்லாருமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் காலையிலேயே வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு போடுறதுக்காக காவேரி கூப்பிட்றாரு. காவேரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம லிஸ்ட்டு போட்டுடலாம், ஒன் பை ஒன்னாக என்னென்ன பண்ணணும் எப்படிலாம் பண்ணுங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கிட்டா தான் எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். கடைசி நேரத்தில் இது காணும் அதை காணும் இல்லை வந்துட்டு இதை மிஸ் பண்ணிட்டோன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. குமரன் ஆசைப்பட்ட மாதிரி கங்காவோட வளகாப்பை நல்லபடியாக கிராண்டாக பண்ணணும், எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக வந்துட்டு அந்த டைமில் சாரதாவும் வந்துடுவாங்க, பாட்டியும் வந்துடுவாங்க. என்ன தம்பி லிஸ்ட்டெல்லாம் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க அத்தை, கங்காவோட வளகாப்புக்கு என்னென்னலாம் வாங்கணும் என்னென்னலாம் பண்ணணும்னு டைமிங்கோடு வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா கடைசி நிமிஷத்தில் எந்த விதமான டென்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக கங்கா வந்து, ஏன் நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க விஜய், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் எனக்காக இதெல்லாம் பண்ணுறது சந்தோஷம்தான், இருந்தாலும் நீங்களும் வந்துட்டு சிரமப்பட வேண்டாம், ரிஸ்க் எடுத்து ஏன் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்க உடனே காவேரிக்கு ஒரு மாதிரி ஆயிரும், எதுவுமே பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி நின்றுட்டுருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா அந்த பிரச்சனையை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக, ஏய் கங்கா இதில் என்னடி பிரச்சனை இருக்குது, விஜய் தம்பி தான் சாதாரணமாக யதார்த்தமாக இதெல்லாம் பண்ணுறாருல, இதை நீ பண்ண வேண்டான்னு சொல்கிற, குமரன் தம்பி தான் அங்கே வேலை அதிகமாக இருக்கனால எல்லா வேலையும் இழுத்து மாங்குன்னு அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால தாண்டி விஜய் தம்பி இதெல்லாம் பண்ணுறாரு, ஆளுக்கு ஒன்று பண்ணால் தாண்டி வேலையை முடிக்க முடியும், ஒரே ஆளால் ஒன்றும் பண்ணிட முடியாது, குமரன் தம்பி அங்கே வேலையை பார்த்தாருன்னா நம்ம எல்லோரும் இங்கே சேர்ந்து இந்த வேலையை பார்ப்போம், இதில் என்னடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சுட்டு விஜய் வந்துட்டு நார்மல் ஆயிடுவார். அதில் என்ன இருக்குது கோதாவரி, இதெல்லாம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நான் தான் எடுத்து நடத்த போகிறேன், இதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்ப யதார்த்தமாக காமெடி பண்ண கங்கா உடனே மனசுக்குள்ள நினைப்பாங்க, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா, எல்லா பெருமையும் எல்லா நல்ல பேரும் உங்களுக்கே வரணும், உங்களுக்கும் உங்கள் பொண்டாட்டிக்கு மட்டும் வரணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு நானே பண்ணுறேங்கிற மாதிரி பில்டப் பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே கங்கா நினச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குமரனுக்கு கால் பண்ணுவாங்க, ஆமாம் நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க, வீட்டுக்கும் வர மாட்டேங்கிறீங்க, ஃபோனும் பேச மாட்டேங்கிறீங்க, எப்போ என்ன கேட்டாலும் ஏதாவது ஒன்று சமாளிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க, இங்கே எல்லோரும் வந்துட்டு வளகாப்புக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக லிஸ்ட்டு போடுறாங்க, அதை இதை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் மட்டும் இதில் எல்லாம் கலந்துக்கவே மாட்டீங்கல்ல, நீங்கள் இதெல்லாம் பண்ணால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அதை பண்ணக்கூடாதுங்கிறக்காகவே வேணும்னே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு எப்போ தான் நீங்கள் சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ கங்கா நான் முக்கியமான வேலையில் இருக்கேன் கங்கா, ப்ளீஸ் என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத, நான் இப்போவே வந்துடுற ஒரு 2 ஹவரில் வேலையை முடிச்சுட்டு வர பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்து குமரன் விஜய்க்கு கால் பண்ணுவார். விஜய் அங்கே எப்படியாவது நீங்கள் கங்காவை கொஞ்சம் சமாளித்து வைங்க, காவேரிக்கிட்டே வந்துட்டு அவளை கொஞ்சம் சமாளிக்க சொல்லுங்கள், எனக்கு கால் பண்ணி நெய்ன்னு பேசிக்கிட்டு இருக்கா, என்னை விடவே மாட்டேங்கிறா, இப்போவே வந்தாகணும், வளகாப்புக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் தான் எல்லாமே பண்ணுங்கிறா, நான் எப்படி அவளுக்கு சொல்லி புரிய வைப்பேன், சர்ப்ரைஸும் வந்துட்டு நான் கொடுக்கணும், அதே சமயத்தில் அவள் கூடயும் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் எனக்கு வரக்கூடாது, அவளையும் சந்தோஷப்படுத்தணும், நீங்கள் எப்படியாவது அவளை டைவர்ட் பண்ணி கொஞ்சம் சமாளிங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நிவின் வந்துருவாள்ல, நிவினும் வந்துட்டார்னா நாங்கள் எல்லாருமே கலகலாம் நீங்கள் வீட்டில் இருப்போம், நிவின் நாங்கள் எல்லாருமே சேர்ந்துருக்கும் போது கண்டிப்பாக உங்களை அவங்க மறந்துடுவாங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், இன்னும் 2 ஹவர்ஸில் முடிஞ்சிரும்ல குமரன் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் முடிஞ்சிரும் பிரதர், 2 ஹவர்ஸில் முடிஞ்சிரும், மேக்ஸிமம் 1 ஹவரில் முடிஞ்சிரும் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி குமரன் சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கா பயங்கரமாக காவேரி பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க, அம்மா என்ன தாண்டி பண்ணிகிட்ருக்காரு உங்கள் மாமா, என் மேலே கொஞ்சம் கூட அக்கறை கிடையாதான், உன் புருஷன்லாம் எவ்வளோ அக்கறையாக இருக்காரு, உன்னவே சுற்றி வராரு, அவருக்கு வேலை இருக்கும்போதும் சரி, இப்போ வேலை இல்லாமல் வெட்டியாக இருக்கும்போதும் சரி, பூனைக்குட்டி மாதிரி உன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காரு, ஆனால் இவர் பற்றியா எப்படி இருக்காருன்னு என்னை கண்டுக்கிறதும் கிடையாது, வேலைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு, அப்படி வேலைன்னு சொல்லி ஓடி அவர் என்ன சாதிச்சாருன்னு பார்த்தா எதையும் சாதிக்கவும் கிடையாது, இப்படியே ஏங்கியே என் வாழ்க்கை முடிஞ்சிரும் போல இருக்குது, கொஞ்சம் கூட என் லைஃப்பில் சந்தோஷமே இல்லடி, பத்தாத குறைக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்குமா நல்லபடியாக பிறக்காதா, ஏதாவது குறை வந்துருமான்னு அது வேற ஒரு டென்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்க்கா நீ எல்லாத்தையுமே நெகட்டிவாக எடுத்துக்கிற, வர நீ இப்படி யோசிக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல கங்காக்கா, நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற, யமுனா மாதிரி நீயும் மாறிட்டு வந்துட்டுருக்க, அவள் தான் எதுக்கு எடுத்தாலும் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருப்பா, தேவையில்லாத மைண்டில் போட்டு யோசிச்சுட்ருப்பா, இப்போ நீ அவளை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க, நீ நல்லா தானே இருந்த, நீ ஏன் இப்படிலாம் மாறிட்ட,
குமரன் மாமாவை எதுக்கு இப்படி திட்டிகிட்டு இருக்க? அவர் உனக்காக தானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர் கம்மியாக காசு கொண்டு வந்தாலும் அவர் உனக்காக கொண்டு வராரு, உனக்காக பண்ணுறாரு. அதை வச்சு நம்ம சந்தோஷப்படணும். அது போக வேலை இல்லாமல் அவர் என்ன பண்ணுவார்? இங்கே வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம பண்ணிடலாம். அவரே பண்ணணும்னு நீ எதிர்பார்க்காத. இதை மாதிரிலாம் நீ சின்ன சின்னதாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாதான் நீயும் குமரன் மாமாவும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே கங்கா ஓவராக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாண்டி ஆமாம், பத்தாத குறைக்கு நீ வேற எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா? கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் கூட முழுசாக குடும்பம் நடத்த கிடையாது. இப்போ வந்துட்டு கல்யாணத்தை பற்றியும் குடும்பம் நடத்துறதை பற்றியும் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற பாரு. இதெல்லாம் என் நேரண்டி. அவர் கரெக்டாக இருந்தாருன்னா இந்த நிலமையெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு மாதிரி சொல்ல, போக்கா நீ, உங்ககிட்ட பேசுகிறக்கே எனக்கு பிடிக்கல. வாயிலையும் சரி நாக்குலையும் சரி இப்படி வந்துட்டு நீ பேசிகிட்டு இருக்க. நீ யூஸ் பண்ணுற வார்த்தை ஒவ்வொன்றும் வந்துட்டு சரியில்லை சுத்தமாகவே. நானும் சரி, நீ ப்ரெக்னென்சி டைமில் மூட் ஸ்விங்கில் இருப்ப. மூடு வந்துட்டு உனக்கு அப்நார்மலாக தான் இருக்கும். அதனால் நீ இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லி சகிச்சிட்டு போயிட்டு இருந்தா நீ வாய் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. நான் கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணியிருந்தாலும், கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணி அவர் கூட குடும்பம் நடத்தாமல் இருந்தாலும் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கான எல்லா பக்குவமும் எனக்கு இருக்குது. உன்னை மாதிரி பக்குவமே இல்லாமல் புருஷனை வந்துட்டு கஷ்டப்படுத்துறது இல்லை வந்துட்டு புருஷனுக்கு தேவையான அன்பையும் கொடுக்காமல் இருக்கிற மாதிரி ஜென்மம் நான் கிடையாது. இதுக்கு மேலே நீ விஜய் பற்றியும் என்னை பற்றியும் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி கேவலமாக பேசினேன், அப்புறம் நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றதுக்காக தான் வாயை மூடிட்டு போயிட்டுருக்கேன். இதெல்லாம் நீ பேசுகிறது சரின்னு நினச்சி நீ பேசிக்கிட்டு இருக்காத. முதல்ல உன் வாயை அடக்கி பேசு அப்படின்ன மாதிரி கோவமாக போயிடுவாங்க. உடனே வந்துட்டு உள்ள காவேரி உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. கரெக்டாக சாரதா வருவாங்க. என்னடி ஆச்சு, ஏன் காவேரி இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லைம்மா குமரன் மாமா அக்காக்காக தாம்மா வேலை செஞ்சுட்ருக்காரு. நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணணும், வளகாப்புக்காக எல்லா செலவும் இவரே பார்க்கணும், ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுங்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மனுஷங்க கஷ்டப்பட்டுட்ருக்காருமா. இவ பாட்டுக்கு குமரன் வரதில்லை, எந்த வேலையும் பண்ணுறதில்ல, என்னையே கவனிச்சிக்கிறதில்லன்னு சொல்லிட்டு அப்படி திட்டிகிட்டு இருந்தா, நான் சரி வந்து நீ புரிஞ்சுக்கோ, குமரன் மாமா பாவம்னு சொல்லி யதார்த்தமாக சொன்ன பாவத்துக்கு நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா? நீ கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணவதானேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப குத்தி காமிச்சு பேசுகிறாங்கம்மா. ஏமா அக்கா இப்படி மாறிட்டா? முன்னாடியெல்லாம் இப்படி கிடையாது. நான் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட முதல்ல தேடுற ஆள் கங்காக்காவை தான் இருக்கும். நான் கங்காட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவே இருக்கும். யமுனானால கூட நிறையா பிரச்சனை வந்திருக்கு. அதெல்லாமே கூட நான் ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன். பட் கங்காக்கா இப்படிலாம் மாறுவாங்க நான் நினைக்கவே இல்லைம்மா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சாரதா, சரி விடுடி, அவள் புத்தி தான் தெரிஞ்சது தானே, அவள் புத்தியெல்லாம் மாற்ற முடியாது. இப்போ ஏதோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, விடு விடு, எல்லாம் சரியாயிடும், ஒரு குழந்தை பிறந்தா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ன மாதிரி நினச்சிட்டு சொல்லிவிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா போய் சாரதா யோசிப்பாங்க, கங்காவோட கேரக்டருக்கும் காவேரியோட கேரக்டருக்கும் கண்டிப்பாக செட்டே ஆகாது. குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் கங்கா காவேரி 2 பேரும் இங்கே இருந்தாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வந்து குடும்பம் பிரியறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு தனி கொடுத்தனம் வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து கங்கா இப்போவே வந்து அவளுக்கு மட்டும் அக்கறையாக இருக்கீங்க, அவளை மட்டும் கவனிக்கிறீங்க, அவளை மட்டும் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா. நாளைக்கு குழந்தையே பிறந்தாலும் இதே தான் பிரச்சனை பண்ண போகிறா. அதனால் வந்து எந்த சூழ்நிலையும் அந்த மாதிரி குடும்பம் பிரியறதுக்கு நம்ம விட்டுறவே கூடாது. எப்படியாவது கஷ்டப்பட்டு காவேரி வந்து அவங்க வீட்டுக்கே அனுப்பிடணும். இவளோட புத்திக்கு இவ இங்கே இருந்துட்டு போட்டும், என்ன பண்ண முடியும்? குமரன் தம்பி தான் பாடா படுத்துறாரு. ஏதோ மாமா பையனாக இருக்கப்போ இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கான். வேறு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா இவளெல்லாம் போடின்னு சொல்லிட்டு என்றைக்கும் அவன் தெரிச்சு ஓடி இருந்திருப்பான். என்ன பண்ணுறது, என் வயிற்றில் பெத்துட்டேனேன்றதுக்காக சும்மா பல்ல கடிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இவளை கடவுள் தான் வந்து மாற்றணும் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் புலம்பிட்டு போயிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பயங்கரமாக வந்துட்டு விஜயே பண்ணிடுவார். நிவினும் வந்துட்டு கரெக்டாக வந்ததும் எல்லா டெக்கரேஷன்ஸ் பண்ணுறது, ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணுறது, சாப்பாடெல்லாம் வந்துட்டு சாரதா பாட்டி 3 பேருமே சேர்ந்து, யமுனாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பாடும் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போவும் வந்துட்டு கங்கா புலம்பிகிட்டே இருப்பாங்க. என்ன இவர் இன்னும் காணோம், என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல, வளகாப்புக்காவது வருவாரா மாட்டாரான்னு தெரியல அப்படின்ற மாதிரி புலம்ப கரெக்டாக விஜயும் நிவினும் வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? குமரன் வந்து இப்போ வந்துடுவார், ½ அன் ஹவரில் வந்துடுவார். நீங்கள் ரெடி ஆகுங்க, ரெடி ஆகிட்டு நீங்கள் மேக்கப் போட்டுட்டு நிற்கிறதுக்குள்ளே அவங்க எப்படி ஓடி வராரு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னதாங்க பண்ணுறாரு அவர்? வளகாப்பு கூட வராமல், வளகாப்பில் எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணாமல் இப்படி அவர் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு? கேட்டால் எல்லாருமே நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, அவர் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பிரதர் தான் இப்போ வந்துருவாருன்னு சொல்கிறேன்ல அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, நிவின் குமரனுக்கு கால் பண்ணுவார். என்னண்ணா என்னாச்சு, முடிஞ்சுதா இல்லையா, அமௌண்ட் வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுடா, அவருக்கு சப்மிட் பண்ணிவிட்டு நான் அமௌண்ட்டு வாங்கிடுவேன். அமௌண்ட்டு வாங்கிட்டு கங்காவுக்கு ஒட்டியானம் வாங்குறதுக்கு நானே தனியாகவே போய் வாங்கிக்கிறேன். எனக்கு வேறு முன்ன பின்ன இந்த மாதிரிலாம் நகை எடுத்து பழக்கம் இல்லை, எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் நான் வேணால் வரட்டுமா, வந்து உங்களுக்கு வேணால் சப்போர்ட் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைடா வேண்டாம், இங்கேயே நிறையா வேலை இருக்கும், நீ
நீயும் வந்துட்டேன்னா கண்டிப்பாக கங்கா சந்தேகப்படுவா, தேவையில்லாமல் வந்துட்டு அவள் புலம்பிக்கிட்டு இருப்பா, நீ அங்கேயே இரு, நீங்கள் அங்கேயே இருந்து எல்லாத்தையும் சமாளி, நான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குமரன் வந்து நகை எடுக்கிறதுக்காக போயிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணிடுவாங்க. கங்காவுக்கு ஃபுல் மேக்கப் காவேரியே போட்டுடுவாங்க. மேரேஜ் சாரீ தான் வந்துட்டு கட்டுவாங்க. உடனே கங்கா சொல்லுவாங்க, இந்த மேரேஜ் சாரீ தான் சிம்பிளாக இருக்கேடி, நான் வேறு ஏதாவது போட்டுக்குவா அப்படின்ற மாதிரி கேட்க சாரதா சொல்லுவாங்க, இல்லைடி, முதல் வளகாப்பு உன்னோட கல்யாண சாரியில் தான் நீ வளகாப்பு பண்ணணும், அப்போ தான் நல்லது குடும்பத்துக்கு, குழந்தையும் பிறக்க போகிற குழந்தை ஹெல்த்தியாக பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, போமா நீ வேற, நான் கொஞ்சம் நல்லதாக ஏதாவது பட்டு சாரீ கட்டலான்னு பார்த்தேன், இந்த சாரீ ரொம்ப சிம்பிளாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அக்கா ரொம்ப அழகாக இருக்குக்கா, நீ சிம்பிளாக இருக்குன்னா சொல்லாத, உன் முகம் வந்துட்டு ரொம்ப பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்குது, அது என்னமோ வளகாப்பு பண்ணும்போது எல்லா பொண்ணுங்களும் இவ்வளோ பிரைட்டாக தான் இருப்பாங்க போல இருக்குது, நீ ரொம்ப அழகாக இருக்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே கங்கா வெக்கப்படுவாங்க. சரிடி, உங்கள் மாமா எங்கடி, ஆளையே காணோம், எனக்கு அவரை பார்க்கணும் போல் இருக்குடி, அவரை வர சொல்லுங்களேன்டி, ஏன்டி அவர் இப்படி வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி கங்கா ஒரு பக்கம் புலம்ப, உடனே யமுனாவும், அதானே என்னது இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, ஏங்கா அப்படி என்ன தான் வந்துட்டு உன் மாமா கோடி கோடியாக சம்பாரிச்சு உனக்கு கொடுத்துருக்காரோ தெரில, வளகாப்பண்ணிக்கு கூட வேலைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிக்க, உடனே காவேரிக்கு வந்துடும், கிண்டல் பண்ணுறதுக்கு தேவையில்லாமல் பண்ணாதடி நீ, மாமா வந்து வேலைக்கு போகிறாருன்னா அவருக்கு வேலைக்கு போனால் தான் வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ண முடியும், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கும் செலவு எல்லாத்துக்குமே வந்து மாமா தான் காசு கொடுத்துருக்காரு, இப்போ வந்துட்டு மாமா வேலைக்கு போகாமல் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் ஒன்றும் வந்து சும்மா ஏதாவது சொல்லிட்டு ஊரை ஒன்றும் சுற்றிக்கிட்டு இல்லை, சும்மா நக்கல் பண்ணுறாங்கிற பேரில் மற்றவங்கள ஹர்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி உள்ளே போயிடுவாங்க. உடனே யமுனா சொல்லுவாங்க, இவனக்கா எல்லாத்துக்குமே வந்துட்டு உள்ளே வந்துடுறா, ஏதாவது ஒன்று சாதாரணமாக சொன்னால் கூட பர்ஃபார்ம் பண்ணுறங்கிற பேரில் உள்ளே வந்துடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே கரெக்டாக கங்கா ரெடி ஆயிடுவாங்க. ரெடி ஆகி சேர்லேயே உட்கார வச்சுருவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் குமரன் என்ட்ரி கொடுப்பாரு. உடனே கங்கா ஓடி போய் குமரனை கட்டி பிடிப்பாங்க. எங்கெங்க போனீங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க வரதுக்கு, நீங்கள் இவ்வளோ லேட்டாக வருவீங்க நான் நினைக்கவே இல்லை, இன்றைக்கி கூட வேலைக்கு போகணுமா, என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே குமரன் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவார் நெத்தியில். உடனே பாக்ஸ் எடுத்து பாக்ஸ்குள்ளேருந்து, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன், அந்த சர்ப்ரைஸை வாங்குறதுக்காக தான் நான் இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டேன் கங்கா, நீ இதை கண்ணை மூடு அப்படின்ற மாதிரி சொல்ல, கங்கா கண்ணை மூடுவாங்க. இது என்னங்க சின்ன பிள்ளையாட்ட பண்ணிகிட்ருக்கீங்க, சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் நீங்கள் போனீங்களா, என்ன வாங்கியிருக்கீங்க, ஏதாவது பொம்மை தானே, டாய்ஸ் தானே அப்படின்ட்டு கண்ணை மூடுவாங்க. சரி நீ கண்ணை மூடு, நான் சொல்கிறேன் கங்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணு அப்படின்னோடனே கரெக்டாக வந்து ஒட்டியானத்தை எடுத்து நீட்டுவார். என்னங்க அது ஒட்டியானமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் கோல்டா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் கங்கா கோல்டு தான், பின்ன என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, என்னங்க சொல்கிறீங்க, கோல்டில் ஒட்டியானம் வாங்கியிருக்கீங்களா, ஐயோ எவ்வளோங்க செலவாச்சு, எதுக்குங்க இப்போ இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரிலாம் வாங்கினீங்க, குழந்தை பிறந்தோன்னே எவ்வளோ செலவு இருக்குது, ஏங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஒன்று ஆசைப்பட்டுட்டேன், அந்த ஆசைப்பட்டதை நிறைவேற்றாமல் இருப்பேனா, அதுவும் நீ மேரேஜும் வந்து சிம்பிளாக தான் பண்ணேன், வளகாப்பு நல்லா கிராண்டாக பண்ணணும், அதுவும் வளகாப்பன்னைக்கு உனக்கு ஏதாவது பெருசாக சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன், அதனால தான் வந்து ஒட்டியானம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ எனக்கு ஒட்டியானத்து மேலெல்லாம் ஆசையே இல்லைங்க, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னு தான் சொன்னேன், அதுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒட்டியானத்தை வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிரும். பரவாயில்ல கங்கா, இதில் என்ன இருக்குது, இதுக்கே நீ ஃபீல் பண்ணுற, உனக்கு நான் வாங்கி கொடுக்காம வேறு யார் வாங்கி கொடுப்பா, நீ ஆசைப்பட்டனா ஒட்டியானம் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தையே வேணுனாலும் வாங்கி கொடுப்பேன், என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க உங்களால் கண்டிப்பாக முடியும், ஆனால் வந்து நான் சும்மா தாங்க சொன்னேன், உங்கள் மேலே இருக்க கோவத்துலலாம் சொல்ல கிடையாது, ஏதோ நீங்கள் கேட்டிங்களேன்னு சொன்னேன், இதுக்காக இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாருமே ஓடி வந்து ஒட்டியானத்தை பார்ப்பாங்க. அப்பா காவேரி உடனே சொல்லுவாங்க, என்னமாமா ஒட்டியானம்லாம் வாங்கியிருக்கீங்க, நான்லாம் ஒட்டியானத்தை வந்து தங்கத்தில் போடுவாங்கன்னு இப்போ தான் எனக்கே தெரியும், டிவிலெலாம் பார்த்துருக்கேன், நிஜத்துலேயே வந்துட்டு தங்க ஒட்டியானமெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க அக்காவுக்கு, அக்கா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, மாமா மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜயும் சொல்லுவார், ஒட்டியானம் கோல்டு இல்லையா, என்ன பிரதர் எவ்வளோ லட்சம் வரும், இந்த மாதிரிலாம் நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க நான் எதிரே பார்க்கல, கங்கா பாருங்கள் கொடுத்து வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரதாவும் வந்துட்டு, என்ன தம்பி செயினோ கம்முலோ மோதிரமோ வந்துட்டு தங்கத்தில் வாங்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஒட்டியானத்தையேவா வாங்கிடுவீங்க, உங்கள் குழந்தையும் சரி கங்காவும் சரி அதிர்ஷ்டசாலி தான் போங்க, உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு என் பிள்ளை கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சாரதா பாட்டி எல்லாருமே சொல்லுவாங்க. உடனே குமரனோட அம்மாவும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம்டா, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, யமுனா நிவின் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா குமரனோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு ரூம்குள்ளே போவாங்க. என்னங்க இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க, நான் எதிரே பார்க்கல, இதெல்லாம் நான் சும்மா தாங்க கேட்டேன், எதுக்காகங்க இவ்வளோ நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைக்கா கங்கா உனக்காக தான் எல்லாமே பண்ணேன்,
உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும், உனக்கு ஒரு நல்ல புருஷனாக இருக்கணும், என்னோட அதுதான் அதிகபட்ச ஆசை கனவே. அது போக நான் மட்டும் இதை பண்ணல, விஜய் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். இதை நான் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மெயினான காரணமே விஜய் நிவினும் தான். விஜய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணார், விஜய் இல்லைனா இது பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல கங்கா ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிடுவாங்க. விஜயும் காவேரியும் நம்ம ரொம்ப தப்பாக நினைக்கிறோம், அவங்க எப்போவுமே நமக்கு நல்லது மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனால் நான் தாங்க புத்தியே சரியில்லை, எனக்கு எப்போ பார்த்தாலும் அவங்கள திட்டிக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பாக வந்துட்டு இனிமேல் விஜயும் காவேரியும் எதுவுமே சொல்லக்கூடாது, அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கவே கூடாது, நம்ம எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணுங்க அப்படின்ற மாதிரி கங்கா குமரன் கிட்ட சொல்ல, நீ இப்போ சொன்ன பார்த்தியா, எனக்கு இதுவே போதும், நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருந்தோம்னா அதுவே போதும் காவேரி,